என்ன நோட்டீஸ் போர்டு வச்சிருக்கோம்னா இந்த 103வது வட்டம் 193வது வட்டத்தில் இருக்க மக்கள் நாங்கள் எல்லாரும் என்னன்னா எங்களோட குறைகளை நாங்கள் எல்லா கட்சிக்காரங்க கிட்டையும் சொல்லியாச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டோம். கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்துட்டாங்க, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் போய் மனு கொடுத்துட்டாங்க. அஃபிஷியலாக என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதனால நாங்கள் இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஓட்டு போட போறது கிடையாது. எந்த கட்சிக்காரங்களுக்கும் போட போறது இல்ல. எந்த கட்சிக்கும் நாங்க போட போறது கிடையாது. நோட்டாக்கு தான் நாங்க போடலான் இருக்கோம். நோட்டா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க என்னன்றது பார்த்துட்டு இருக்க மக்கள் எங்களுக்கு யாராவது உதவ முடியும்னா, உரிய அதிகாரிகள் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உதவுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாய்மார்களும் பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு போறவங்க தான். எல்லாரும் ரொம்ப அடிப்படையில இருந்து இந்த வீடை வளர்த்து இன்னைக்கு பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பசங்க படிக்கிறோம். இங்க அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தண்ணி வர்றதில்ல, கொசு தொல்லை அதிகமா இருக்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் எந்த கட்சிக்காரங்களும் வந்து கோரிக்கைகளை கேட்டது கிடையாது. இப்போ இதை நாங்க முன்வைக்கிறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல பிரச்சனை இருக்கு, அதை வச்சு எல்லார் வீடும் காலி பண்ணணும். இல்ல எந்த வீடும் வீச்சு எல்லார் வீடுமே காலி பண்ணணும்ன்றாங்க. அடிப்படை வசதி இல்லைன்றாங்க. தெரு ரோடு போடலன்றாங்க. எதுக்கு ட்ரைனேஜ் லைன் இன்னும் கொடுக்கல. கவர்மெண்ட்டு செய்கிறாங்களா இல்லை இவங்க யார் செய்ய விட மாட்டேன்றாங்கன்றது தெரியல சார். எங்களுக்கு அரசாங்க அதிகாரிங்க தான் யாருன்னா முறையிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணணும். எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் சார். என்னால் தூங்க விட முடியல. என்னால் 5 வருஷமாக நான் பாடுபட்டுட்டு இருக்கேன். ஒரு பொம்பளையா எவ்வளோ சார் நான் சமாளிக்க முடியும் பசங்களை வச்சுட்டு? எதுக்கு எங்களை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து கேட்க மாட்டேன்றாங்க சார். அரசாங்க அதிகாரி கையில் வச்சு நான் இன்னும் நோட்டீஸ் கொடுக்குறேன்னா நாங்கள் எங்கே போய் வாழறது? இல்லையா நோட்டீஸ் கொடுக்கணும்னு ஒரு ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே கொடுக்கணும். இல்லை ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து சொல்லணும். அந்த ஒரு வீடை டார்கெட் பண்ணிவிட்டு நான் எல்லார் வீடும் எடுப்பேனாக்கா எல்லாரும் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது? நாங்கள் இதை நம்பி தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். எனக்கும் வயசாகிடுச்சு. இதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வீடு வாங்கி போய் கட்டிட்டு வாழ முடியாது. எங்களுக்கு எந்த ஒரு புண்ணியமானது மனிதாபமானம் இருக்கணும். வேறு நாங்கள் எதுவுமே கேட்கல. நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. எங்களை மாதிரி ஒரு நாள் வந்து இருப்பாங்களா சார் அவங்க? எங்கள் நிலைமைக்கு நாங்கள் இந்த நிமிஷம் உயிர் பண்ணால் கூட எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் எங்களை இப்படி சாவடிக்கிறாங்க? நாங்கள் இவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம்? நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் சாப்பிட்றோம் சார். அந்த சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாங்க. முந்தா நேரத்து கூட என் குழந்தைங்களை தூக்கின்னு ஓடுறேன் வெளியில். சார், என் பேர் விஜயா. நான் கார்பரேஷனில் வேலை செய்கிறேன். இங்கே வந்து நான் 40 வருஷமாக இருக்கிறேன் சார். நான் இங்கெல்லாம் ஒரே காடு. ஒருத்தர் அடிச்சு போட்டால் கூட கேட்க ஆள் இல்லை. இங்கே தான் இது வந்து புறம்போக்குன்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து இது பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷமாக அவங்க எங்களை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க. இது ஒரு நாகார்ஜுன இடம்னு. இல்லை ஐயா, இது ஒரு ஐயரோட இடம். இது அவர் வந்து எங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு சின்ன பசங்களை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் இருந்துக்கங்கம்மா, நான் வந்து இது யாரும் கேட்க மாட்டேன் நாங்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு 20 குடும்பம் இருந்தோம். அப்போது அந்த 20 குடும்பத்துக்கும் அவர் சொல்லிட்டு தான் போனார். என் பையன் அமெரிக்கையில் இருக்கிறாம்மா, வரமாட்டாங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஐயர். இப்போ வந்து எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த இடம் வந்து ஒரு நாகார்ஜுன இடம், இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணுங்க, நான் வந்து 4 வருஷமாக வந்து என்னோட பேரில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா எப்படி சார் இது? இந்த 4 வருஷமாக எங்களுக்கு தண்ணி வசதியோ ஒரு மெட்ரோ இதுவோ ஒரு இந்த ட்ரெயினேஜோ எதுவுமே போட்டு தர்றது கிடையாது. எல்லா இடத்துலையும் போடுறாங்க, இங்கே வந்து போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு ஐடி, வீட்டு வரி, கரண்ட்டு பில்லு இதெல்லாம் நாங்கள் கட்டியிருக்கிறோம். இது ஒரு பள்ளமான ஏரியா. இந்த பள்ளத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு மண்ணு சமந்து இது ஒரு 4 பேர் பள்ளத்தை நாங்கள்லாம் இது மேடாக்கி இன்றைக்கி ஒரு குடும்பமாக இதில் எத்தனையோ பேருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறோம். நாங்கள் எத்தனை தரம் ஓட்டு எலெக்ஷன் நின்றுருக்காங்க, அத்தனைத்துக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். அன்னைக்கெல்லாம் தெரியலையா ஐயா இது வந்து பட்டா இடம்னு? எங்களுக்கு அன்னைக்கும் புறம்போக்கு இடம்னு சொல்லி தான் இங்கே கொடுத்தாங்க. இன்றைக்கி பட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரில் இருக்குதுன்னா எப்படி சார்? இது வரைக்கும் நாகார்ஜுனை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் வந்து எம்எல்ஏவை பார்த்துருக்கோம், எம்பியை பார்த்துருக்கோம், கவுன்சிலரை பார்த்துருக்கோம், வட்ட செயலாளர் பார்த்துருக்கோம், கலெக்டர் பார்த்துருக்கோம். கலெக்டரை போயிட்டு நாங்கள் லெட்டரும் கொடுத்துருக்கோம், ஆர்டிஐயில் போய் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க எடுக்கலை. மெயின் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ராப்பராக வந்து மெட்ரோ வாட்டர் கிடையாது, தண்ணி பிரச்சனை இருக்குது, கரண்ட்டு பிரச்சனை இருக்குது, கார்ப்பரேஷன் அந்த ட்ரைனேஜ் வாட்டர் கிடையாது. சின்ன தெரு, பக்கத்து தெரு பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் ட்ரைனேஜ் வாட்டர் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஏன் போடலை? நாங்கள் போய் கார்ப்பரேஷனில் கேட்டோன்னா இது வந்து இன்னொருத்தர் பேரில் விடம் இருக்குது. இன்னொருத்தர் பேரில் விடம் வந்து எப்போ வந்துச்சு? இங்கே இருக்க குடும்பம் வந்து 45 வருஷமாக இருக்காங்க. யாருக்கிட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் நாங்கள் போய் எது கேட்டாலுமே இல்லை இது நாகார்ஜுனா பேரில் இருக்குது. நாகார்ஜுனா 40 வருஷமாக எங்கே போயிருந்தார்? இதுக்கு வந்து லாஸ்ட்டு இருந்த கவர்மெண்ட் யாருமே பதில் சொல்லலை. இப்போ அடுத்து வர கவர்மெண்ட்டும் பதில் சொல்லுமான்னு தெரியல.
இந்த நாங்கள் எலெக்ஷனை நாங்கள் இப்போ போட வேணாம்னு முடிவு பண்ணது இதுதான் சார் ரீசன். கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம், நோட்டாக்கு தான் போடுவோம். நாங்கள் போடுற ஓட்டு யாருக்குமே யூஸ் இருக்காது.